Day 2 of Munnar morning. Good morning. லிட்ரலி இந்த மாதிரி சைடில் மட்டும்தான் அந்த காலையில் வந்து கிராமத்தில் கேட்கும். இந்த மாதிரி காலையில் அந்த என்னென்ன குருவி கத்துறது, குருவி கூவுறது எல்லாம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கு. டீ குடிக்கிறதுக்கு கடை தேட போறோம். உனக்கு என்ன வேணும்? பழம்புரியா? மக்களே, மூணார்ல எங்கேயாவது பழம்புரி கிடைச்சா சொல்லுங்க மக்களே. அந்த வீடியோவே நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் தெரிஞ்ச என்ன பண்ண போறேன். ஒரு 8 மணி ஆயிடுச்சு. ஆல்ரெடி 6 மணிக்கு வந்துருக்கோம். சரியான குளிர் வந்துட்டு அவ்வளோதான். கட்டன் சாயாவும் அழகாக போறீங்க. பழம்புரி தேடி போயிருக்கோம். அதே அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு அடுத்து அவுட்டோர் வெளியே போகலாம். இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பமும் கடலைக்கறியும். அங்கே வந்து நார்மல் தோசை தான். இது கீ ரோஸ்ட்டு, இது மசாலா தோசை. ஆமாம், இங்கே சாப்பாடு கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேடி தேடி பார்த்தா அப்போ தான் கிடச்சிருக்கு. சரி, சாப்பிடுவோமா? அங்க அவ 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 அந்த போஸ். இன்னைக்கும் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆட்டம் ஆட போறோம். ஏய் போங்க, அப்புறம் நான் உள்ள குதிக்கணும்ல. நான் குதிச்சேன்னா தாங்க மாட்டேன். வா, பார்த்து மண்டையில் அடிச்சிடாத. எங்க வர நீ மட்டும் எடுங்க. காலம் மிச்சுக்கிட்டேன். உன் காலம் மிச்சனா கேனம் மிச்சனா இல்லை. அவன் காலுக்கிட்டே தான் இருக்குது. இல்ல இல்ல காடை எத்தி தள்ளி விட்டாவே. இது தேர்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு, இப்ப நீ வின்னா. அதான் முன்னாடி சேப்றான்ட்டே நீ. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. சரி, செகண்ட் ரவுண்ட் எடுக்கணும். மந்தி சாப்பாடு மதியானம். Day 2 of மூணார். இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். காலையிலேருந்து வந்து சரியான டயர்டு. தண்ணியில் வந்து காணாத கண்டது மாதிரி தண்ணியிலேயே வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லே நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு இப்போ மணி 3:20 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே போயிட்டு காமிக்கிறோம் ஃப்ளவர். புஷ்பாண்டா ஃப்ளவர் பாருங்க. காடி கார்டன் எப்படி இருக்குன்னு உள்ள போய் ஒவ்வொன்றா காட்டுறோம். எவ்வளோ 60? 60. அடல்ட்டுக்கு 60. ஆமாம், கிட்ஸுக்கு 30. எனது முன்னாடி கையை விரித்து கொண்டு சும்மா இருக்கிற மாட்டேன். ஃப்ளவர் போடும். இல்லை, எல்லாமே எல்லாமே இதுதான். ஆமாம்.
ஏன் விட மாட்டாங்க? எங்கே? ஏம்மா அது மேலே ஏறுற மாதிரியாம்மா இருக்கு. நீ என்னம்மா பார்த்துக்க. இது டோரா பூ. நம்ம போட்டோ ஆமாம் எல்லாத்தையும் காட்டுவோம். கொஞ்சம் வழி விடுங்க. என்ன கீழே இறங்குங்க. எப்படி இருக்கு ரோஸ் கார்டன்? இன்னும் பாதியே பார்க்கல, அவ்வளவுதான். பட்டன் மாதிரி கட் பண்ணி கையிலேயே ஸ்டிச் பண்ணுறது, மிஷினில் பண்ணுறது. ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபு, வாஷ் பண்ணுறது. இந்த மாதிரி பேக்ஸ்லாம் அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. வாட்டர் ப்ரூஃப் அதுலேயே விதவுட் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. 280 ரூபா வரும். அதுலேயே அந்த பேக் 690. அந்த பேக் வந்து 450 ரூபா, 550. எப்படி இருக்கு? ரேட்டு கொடுக்கலாம். இது வந்து தேங்காய் ஓடில் செஞ்சதான், வாட்டர் ப்ரூஃப், அதனால 500 சம்திங், 550. ஹேண்ட்மேடு சுருக்கமாக சொல்ல போகலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து கலம்கரி பேக் மாதிரி தான், ஆனால் அதுவும் 450 அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் இதுவே கம்மி தான். இல்லை பாப்பா ஒரு வழியாக வாங்கிட்டேன். இந்த மாதிரி பேக்ஸ் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் நிறைய நான் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஹேண்ட் பேக் இல்லை, பெரிய ஹேண்ட் பேக் இல்லை. ஸோ அது வந்து நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி தேவைப்படும். ஏன் இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நல்ல குவாலிட்டி. இன்னொன்று வந்து இந்த டிசைன் வந்து கலம்கரி டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் எனக்கு இந்த மாதிரி வந்து. சரி, இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். கலம்கரின்னு சொல்கிறேன்ல, அது மட்டும்தான் ஸ்பெஷலா? ஆமாம். இந்த பேக்கை வாஷ் பண்ணிக்கலாமா? அதை சொல்லலாம். எல்லா பேக்குமே வாஷ் பண்ணலாம், ஆனால் வந்து அதோட அமௌண்ட் ரேட்டை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து இருக்கும். வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும். இதை வந்து நம்ம எப்போ வேணால் ரிவ்யூ சொல்லிடலாம், வாஷ் பண்ணி நல்லா போட்டுக்கணும். சரி, வேறு என்ன வாங்கியிருக்கேன்? வேறு என்னன்னா அப்புறம் இது மாதிரி ஒன்று எடுத்தேன். சார் டிசைன் நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். இது என்னது? நார்மல் தான். ஹேண்ட்மேடு. இது என்னமோ சொன்னாங்க அண்ணா, இது என்ன? வாழைத்தண்டு செஞ்சது அந்த பேக். பிடிச்சிருக்குல்ல? மூணாருக்கு வந்ததுக்கு ஒரு பில் ஆயிடுச்சு. சந்தோஷம். பவுமானம் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். எவ்வளோ கம்மாக்கல? 290 இது எவ்வளோ? இந்த வாட்சஸ்லாம் வருது 320. ஆன்டிக் மேக்கர். இந்த சைடு 70 ரூபாய்க்கு இருக்கு, அந்த சைடு 120.
3D இதெல்லாம். இது என்னது? பேனா அந்த மாதிரி வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு மாதிரி. ஏய் அமலே வா உள்ள அந்த இது பாரு வா. இது என்னது? இதா எக்கோ பாயிண்ட். எக்கோ பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு இது எக்கோ பாயிண்ட் மாதிரி தெரியலே. எக்கோ பாயிண்ட். எக்கோ அடிக்க மாட்டீங்க. நீங்க இங்க இருந்து கத்தன எக்கோ அடிக்குமா? அங்க போங்க. தண்ணிக்குள்ள கத்தன எல்லாமே எக்கோ அடிக்கும். இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். ஏய் இதாண்ட பாயிண்ட் வந்தா இருக்கா? இது போட்டிங் இங்கிட்டு போய் இறங்கி பார்க்க சொன்னாங்க. கேக்குது. ஆ ஒண்ணாச்சு. கேக்குது. வீடியோ வந்துச்சா? அது கட் பண்ணிக்கலாம். ஏய் ரன்னிங்ல போய்க்கே தான் இருக்கு. உனக்கு மட்டும் கேட்கல கத்து. இருடா நீ கத்துமா. வா சேர்ந்து கத்து. நீ கத்துமா அது கத்துவா. ஒழுங்கா கத்து ஒரு தடவை டக்குன்னு. ஏய் நீங்க என்ன கத்து? வீடியோ போய் டக்குன்னு கத்து. நீ கத்தியா? நீ கத்துவா இரு. ரஞ்சினி டக்குன்னு நீ கத்துமா. கர்வா கோர் கத்துட்டாப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் இருக்குது. அதாவது மீன்ஸ் எக்கோ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய ஷாப்பிங் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. நல்லாவும் இருக்குது. ஹாயாக போஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்? மேட்டுப்பட்டி டேமா? ஆமாம் மேட்டுப்பட்டி டேம். ஸோ எக்கோ பாயிண்ட் போயிட்டு டயர்டாகிடுச்சு. அப்பா முடியல சாமி. கீழே வந்துடாதா? இதுதான் டேம். இவ்வளவு கொள்ளளவு 1600 லிட்டர் கொள்ளளவு. நம்மளே எங்கே போய்க்கிறா? ஆமாம் 3 எடுத்தா 1 ஃப்ரீயா? ஆனால் 1 170 ரூபாயா? 3ஆரில் வந்து 140 ரூபா. ஆனால் அது வேறு பிராண்ட் இது வேறு பிராண்டாம்ல? தெரில. சரி பாப்பா இதுதான் மக்களே. மக்களே மாட்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்ன கலர் செலக்ட் பண்ணிட்டியா? பிங்க். அவங்க அதான் வாங்குறாங்க. ஓகேவா? A3 of மூணார் அணைச்சல். என்னப்பாவா செக் அவுட் பண்ணலாமா? போகக்கூடாதுன்னு தான் மனசு சொல்லுது. ஆனால் போய் தானே ஆகணும். குழம்புகள் இருக்கு. ஆமாம் இன்னையோட முடிஞ்சிச்சு. வீடியோ முடிஞ்சு நாங்கள் கிளம்புறது முடிஞ்சு. இனி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நேற்று ஷாப்பிங் பண்ணதே நிறைய வாங்கி வச்சிட்டோம். இப்போ அந்த பேக் வேறு ஏற்கனவே நம்ம துணி மூட்டை வேறு, இதில் ஷாப்பிங் பண்ண பேக் வேறு. சரி பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாய்.